எப்பவும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசைன்னு செய்யாமல் இந்த மாதிரி ஹெல்த்தியான வெண்பொங்கலும் செஞ்சு கொடுங்க. அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் எங்களோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளஸ் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1/2 கிளாஸ் அரிசி 1/2 கிளாஸ் பாசிப்பருப்பு சேர்த்து ஒரு 1/2 அன் ஹவர் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஒரு 1/2 அன் ஹவர் அரிசி பருப்பு ஊறினதும் இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை குக்கரில் சேர்த்துக்கோங்க. நான் அரிசி 1/2 கிளாஸ் பருப்பு 1/2 கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ டோட்டலாக 1 கிளாஸ் அரிசி பருப்புக்கு 3.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே உப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பேன் நல்லா சூடானதும் கொஞ்சம் அதிகமாகவே நெய் சேர்த்து கூடவே பொடியை நறுக்கிய இஞ்சி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை, கடைசியாக கேஷ்யூநட், 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் சேர்த்து நல்லா ரோஸ்ட் ஆனதும் இதை 3 விசில் விட்டு வேக வச்ச பொங்கலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் சட்னி அண்ட் உளுந்து வடை கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.